மிக உன்னதமான உலகத்திலே மிகவும் புனிதமான ஒரு இடத்திலே மிக உயர்ந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலால் ஆட்கொள்ளப்பட்டு மிக உயர்ந்த ஆற்றல்களால் வழிநடத்தப்பட்டு இந்த கால மாற்றம் யுக மாற்றத்திற்காக அடித்தளம் அமைக்கும் பணியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு அல்லும் பகலும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற குருநாதர் ஐயா திருவடிகளை வணங்கி ஆன்மா அருங்கோண சக்கரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்மா அருங்கோண சக்கரம்னு நான் பல நாள் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கேன், பல செயல் வடிவத்தை செஞ்சிருக்கிறேன். அத தொலைக்காட்சி நம்ம யூடியூப் சேனல்ல இன்னையிலிருந்து அந்த பேர்ல இது வராது, வேற பேர்ல அதே சேனல்ல பேர் மட்டும் வேறையா இருக்கு. நீல நிற ஜோதி அப்படின்னு அந்த விஷயத்துக்குள்ள நம்ம கொடுத்துருக்கோம். நீல நிறம் ஜோதிங்கிற அந்த பேர் எப்படி உருவாகுதுன்னா, ஆன்மா அருங்கோணங்கிறது அந்த செயல் வடிவத்திலிருந்து கடக்கப்பட்டோம். ஆன்மா பெடரியில இருக்கு. இந்த நெற்றி பகுதிய நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அருங்கோணமா சொல்லியிருக்கோம். இப்ப ஆன்மாவும் அருங்கோணமும் போயிருச்சு, உள்ள வெறும் ஜோதி மட்டும்தான் இருக்கு. இந்த உயிர் சக்திங்கிறது, உயிருங்கிறது, ஆன்மாங்கிறது இதயத்துக்கு வந்துருச்சு. அப்ப தலை என்னவா இருக்கு, ஆன்மாவாகவும் இல்லை, அருங்கோணமாகவும் இல்லை, ஜோதியாக இருக்கு. அந்த ஒளி வடிவத்துல இருந்து
அந்த அனுபவமும் இப்ப எனக்கு கொடுத்தாங்க. ஆனா என்ன நடந்து தெரியுங்களா, எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. அது அவர் சொல்லுவாரு, நான் கொடுப்பேன் பிடிக்கிருவேன், அதையும் செஞ்சுட்டாரு. நல்லா இருக்கு. நான் இவங்கள பாக்குறேன், எனக்கு அப்படியே ஜீசஸ் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. சரி, நமக்கு எதை பார்த்தாலும் அப்படித்தானே தோணும். அதனால நான் பேசாம விட்டுட்டேன். சென்னைக்கு கையா அப்படி கொண்டு போய் வச்சேன், அவ்வளவுதான். அதுதான் தெரியும் எனக்கு. நான் இப்ப அந்த போட்டோல இப்படி வச்சேன்னா அப்படியே எனக்கு சிரிச்சு அப்படியே சண்டைக்கு நின்றுடுச்சு எனக்கு. ஆனா அந்த நேரத்துல பீச்ல இருந்து காத்து அடிச்சு அந்த துணி அவர் மேல விழுந்தானோ அது அப்படியே அந்த நாள் எனக்கு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன், அது முடிஞ்சிடும். ஆனா நீ சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு அந்த நிகழ்ச்சி அட்ஜர்ன் ஆகி எனக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. இதுதான் வறுமை, இதுதான் சுவாமிகளுடைய எதிர்பார்ப்பு. என்னன்னு கேட்டா அதுக்கு நானே சாட்சி. இதுதான் இது எப்படி நடந்துச்சு. நான் உங்களுக்கு பேசிட்டு இருந்தா அதெல்லாம் வந்து சேருவீங்க அப்படின்னாங்க. இது அட்ஜர்ன் ஆகுது, நான் இங்க வந்துடுறேன். As a judge, I am telling this fact. As a judge, I am telling this fact based upon the letter which has been dispatched by my friend on such and such a date. ரெண்டாவது நானும் சாமி பேசுறப்ப இன்னொன்னு கேட்டேன், என்ன பேசுறது ஏன்னு பேசுறது. அது உடனே எந்த யோசனையும் இல்லாம மாணிக்கவாசகனுடைய குரு பூஜை வந்து அதுல பேசலாம். அதுதான் இறைவனுடைய ஆளுமை. இவருக்கு என்ன, நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு கேட்ட, இவருக்கு பிறருக்கு அருளக்கூடிய ஆற்றல் என்றோ பிறந்து விட்டது என்பதை நான் உணர்ந்து. சக்தி வேணும், சக்தி தான் வேணும், சக்தி வேண்டி என்று எனர்ஜைஸ் பண்ண வேண்டும். அந்த ஸ்மைல்ல இருந்து எனக்கு, அந்த பொன் சிரிப்புல இருந்து சக்தி எனக்கு கிடைக்கல. ஐ வாண்ட் டிரெக்ட். அதுல இருந்து எனக்கு அந்த சக்தி கிடைச்சதுனால என்னால பரத்தில் இருக்கும் ஜோதி திருவண்ணாமலையில் தினமும் அன்னதானம் துவங்குகிறோம். ஜூலை 13, 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று பூமி பூஜை செய்யப்பட்டது. நாமும் வெட்டவெளியாய் இருக்கிறோம், இடமும் வெட்டவெளியாய் இருக்கிறது. வரும் மக்களுக்கு கூரை தேவைப்படுகிறது. நம் அனைவரும் சேர்ந்து இந்த உன்னதமான பணியை செய்வோம். அனைத்து மக்களுக்கும் ஒரு அருள் பிரசாதத்தை உணவாக அளிப்போம், விடுமுறையே இல்லாமல். என்றும் ஆன்மா அருங்கோண சக்கரம், நீல நிற ஜோதி.
शिवोऽहं 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 चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहम् शिवोऽहं 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 चिदानन्दरूप शिवोऽहं அருள்வாயா 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 நீல நிற பேரொளி நீல நிற பேரொளி சாம்பல் நிற பேரொளி சாம்பல் நிற பேரொளி எமக்குள் இருக்கும் நமக்குள் இருக்கும் அடியையும் முடியையும் அடியையும் முடியையும் எமக்கே காட்டி நமக்கே காட்டி அருள்வாயா 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 ஆதிசேஷனை நீ வாழ்க படைப்பு வாழ்க குலம் வாழ்க ஆதிசேஷனை நீ வாழ்க குலம் வாழ்க शिवोऽहं शिवोऽहं शिवो கலந்தவனே நீ வாழ்க வாழை பரமேஸ்வரியே நீ வாழ்க உன் குலம் வாழ்க. பரத்தில் இருக்கும் ஜோதி. நான் ஒரு நீர்மூழ்கி கப்பல். நீருக்கு கீழே பயணித்துக் கொண்டிருந்தேன். என்னை யாராலும் பார்க்க முடியாது. நீராவி தத்துவத்திற்குரிய தியானத்தால் நீர் ஆவியாக்கப்பட்டது. யாருக்கும் தெரியாமல் இருந்த கப்பல் இப்போது வெளியே தெரியத் தொடங்கிவிட்டது. நான் வெளியே தெரியத் தொடங்கிவிட்டேன். இதுவே என்னுடைய நிஜம். நீராவி தியானம். இந்த புகைப்படத்தில் உள்ளதுதான் என்னுடைய நிஜம். என் உருவம் தற்காலிகத்திற்குரியது. நீராவி தத்துவத்தால் நம் இடுப்பு பகுதியில் இருக்கும் நாதவிந்தே ஒளியாக மாற்றி அதை நம் நெற்றிக்கு கொண்டு சென்றால் அதுவே நமச்சிவாயம். அதுவே நமக்கு நிகழ்ந்திருக்கிறது. இந்த நீராவி தியானத்தால் தன்னையேதானே எரித்துக் கொண்டவனுக்கு வெட்டவெளி என்று பொருள். அதுவே இந்த சாதாரண மாணவனுக்கு இது போன்ற ஒரு அனுபவம் நிகழ்ந்திருக்கிறது. இதை கூறினால் பிற மாணவனுக்கும் ஒரு பாதையாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும். பல ஆண்டுகள் பணி. ஆகஸ்ட் 10, 2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த நிகழ்வுகள். திங்களன்று வெளிப்படுத்துகிறோம். பரத்தில் இருக்கும் ஜோதி. ஆகஸ்ட் 10, 2025 ஞாயிற்றுக்கிழமை. திருவண்ணாமலை. இது வெறும் பெயர் பலகை இல்லை. நாளைக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இது ஒரு அடையாளம். உங்க வீட்டில் உங்களுக்கு அடையாளங்கிறது அரசாங்கம் கொடுத்துருக்கு. குடும்ப அட்டை, நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு அடையாளமாகும். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அடையாளங்கிறது அரசாங்கம் கொடுக்கறது இல்லை. நம்மளை உருவாக்குனது பிரபஞ்சம். அரசாங்கம் உருவாக்கல. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்கள் தாயையும் தந்தையையும் அரசாங்கம் உருவாக்கல, பிரபஞ்சம்தான் உருவாக்குனுச்சு. உங்களையும் பிரபஞ்சம்தான் உருவாக்குனுச்சு. அதுகிட்ட இருந்த அடையாளங்கிறது இதுதான். இதுல ஒரு அனுபவம் இருக்கு, இதுல ஒரு அனுபவம் இருக்கு, இதுல ஒரு அனுபவம் இருக்கு, இந்த மூணுலயும் ஒரு அனுபவம். இந்த மாதிரி ஒரு கார்டு வாங்கணும். இதுதான் உங்க அனுபவம். வாழ்க்கையில நீங்க வேற ஒரு விஷயத்த நீங்க அனுபவிக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். இந்த அடையாளம் இருந்தா என்னன்னா, நீங்க ஏன் வந்தீங்க, என்ன வேலை செய்யறீங்க, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன வேலை, இப்போ ஏன் வந்தீங்க அப்படின்னு தெரியலை, என்ன வேலை செய்கிறீங்க தெரியலை, எப்போ போகிறீங்கன்னு தெரியலை. அப்போ இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறதுனால காரணம் என்னன்னா, நீங்கள் அடையாள கார்டு ஒன்றுமே வாங்க. நிறைய கட்சியில் உறுப்பினர் கார்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிரபஞ்சத்துலேருந்து உறுப்பினர் கார்டு கொடுப்பாங்க. அதுதான் அனுபவம். ஆனால் யார்கிட்டையுமே இந்த கார்டு இல்லை. நான் பார்க்கவே இல்லை. நான் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிறேன். ஆனால் யார்கிட்டையுமே கார்டு இல்லை. அவங்கக்கிட்ட தியானம் இருக்குது, அந்த கார்டு இல்லை. அந்த கார்டு இருந்தால் அந்த கார்டு அவங்கள யாருன்னு காட்டிடும்.
அவங்கள உணர வச்சிடும். அதுக்கான ஒரு விஷயம் வந்துடும். அப்போ இனி வரும் காலகட்டத்திலேயாவது இந்த மாதிரி ஒரு காடை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்னு தான் இதை வச்சுருக்கிறோம். இது கோயிலோ வேறு மாதிரி பார்க்க வேண்டியதில்லை. ஒருத்தருடைய அடையாளம். ஒருத்தர் மனிதனாக இருந்தார். இப்போ அவருக்குள்ளே ஏற்பட்ட அந்த விஷயத்துக்குள்ளே அவர் என்னென்ன அந்த சித்தி வளாகம் என்ன, அது வெறும் எம்டி இடம். அந்த எம்டி இடம் என்ன, அதான் அனுபவம், அதான் வெட்ட வேண்டும். அது எப்படி நிகழ்ந்துருச்சு. அப்போ எம்டியாக ஒருத்தர் உள்ளே போனவர் அந்த உடல் எங்கே, அவர் எப்படி எம்டினஸ் ஆனார், அதுதான் அது. அந்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அந்த எம்டினஸ்னா எப்படி. அப்போ நான் சொன்ன மாதிரி தான், காட்டுறது வேற, அதை வந்து பார்க்குறது வேற. இப்போ நான் வடலூருக்கு போகும்போது எனக்கு காட்டி கொடுத்துருக்காங்க எம்டினஸ்னால் என்னன்னு. ஆனால் எம்டினஸ்ங்கிறத இப்போ தான் உணர்றேன். எனக்கு காட்டி கொடுத்துட்டாங்க எம்டினஸ்ஸை. ஆனால் காட்டி கொடுக்குற ஒரு பார்வையாளனா நான் பார்த்துட்டேன். தேவா ஏடா இப்படி ஒரு காட்சியா, இப்படி ஒரு செயலான்னு நான் அப்படியே மெய்சிலுத்து போனேன். ஆனால் அதுவா அந்த எம்டினஸ்ஸை நமக்கு நடந்தா எப்படி இருக்குங்கிறது அது வரும்போது தான் அதோடைய இன்னொரு பரிணாமம் வெளிப்படும். பரத்தில் இருக்கும் ஜோதி எல்லாம் ஆதிசேஷன். திருவண்ணாமலையில் அன்னதான கூடம் அமைக்க உள்ள இடத்தில் முதல் கட்ட பணியாக நேற்று ஆகஸ்ட் 8, 2025 பௌர்ணமி தினத்தில் மின்சார இணைப்பும், இன்று ஆகஸ்ட் 9, 2025 நீர் இணைப்பும் இந்த வெட்டவெளியால் கொடுக்கப்பட்டது. திருவண்ணாமலை ஆகஸ்ட் 9, 2025. பஞ்சமி அப்படிங்கிறது வந்து நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்கும் அமாவாசை பௌர்ணமி எப்படியோ அந்த மாதிரி நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்குரிய நாளும் ஒரு மிக பெரிய உன்னதமான நாள்னு சொல்லலாம். இந்த நாள் வந்து எதையும் சாதிக்க முடியும், எதையும் வெல்ல முடியும், எதையும் செஞ்சு கொள்ள முடியும். என்னை பின்பற்றவங்களுக்கும் சொல்றது அதுதான். இந்த பஞ்சமி திதி வந்து என்ன யாராவது பின்தொடரும்னு நினைக்கிறவங்க லைஃப்ல அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப நெருக்கடி காலகட்டத்தில் என்கிட்ட இருந்து ஏதாவது பெறணும்னு நினைக்கிறவங்க என்னை சந்திக்காமலே அவங்க இருந்த இடத்துல இருந்து அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பஞ்சமி திதி நாட்களை நீங்கள் உங்கள் ஒரு சின்ன ஒரு விசேஷம் மாதிரி அது உங்கள் வீடுகளில் நீங்கள் அதை பார்த்துக்கங்க. அது என்றைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். பஞ்சமி திதி என்பது ஒட்டுமொத்தமான வெட்டவெளியோட நாள். இது வந்து ஒரு பெரிய அதுக்குள்ள பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதனால் ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்துக்கங்க. அதனால தான் நான் எப்பவுமே எல்லா வேலைகளும் எல்லா செயலும் நான் ரொம்ப நாள் தியானம் அனுபவம் பயணத்தில் இந்த பஞ்சமி திதி எனக்கானதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அதை காட்டி கொடுக்கறதுக்கே பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. எல்லாம் ஆதிசேஷன் வெட்டவெளி இருப்பிடம் அறக்கட்டளை. இன்று ஆகஸ்ட் 13 புதன்கிழமை பஞ்சமி திதியில் பதிவு செய்யப்பட்டது. திருவண்ணாமலை வெட்டவெளி இருப்பிடத்தில் இன்று ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை முதல் தினந்தோறும் அருள் பிரசாதம் வழங்குதல் பரத்தில் இருக்கும் ஜோதி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. பரத்தில் இருக்கும் ஜோதிக்கு சமர்ப்பணம். ஆதிசேஷனே நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் படைப்பு வாழ்க. ஆதிசேஷனே நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் படைப்பு வாழ்க. ஆதிசேஷனே நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் படைப்பு.
அதனால உணவே கடவுள், உணவை கொடுப்பவர், உண்பவர், இங்கு உணவே கடவுளாக கொடுக்கப்படுகிறது. யார் உணவு உண்டாலும் கடவுளையே உணவாக உண்பதாக பொருள். எல்லாம் பரத்தில் இருக்கும் ஜோதி. இது இப்படி அன்னதானமா ஃபார்ம் ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு யதார்த்தமாக நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு வந்து மத்தியானம் வந்து என்னை சந்திக்க வர்றவங்க ஒரு 50-60 பேர் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே சமைக்க வச்சோம். திடீர்னு ஒரு நாள் வந்து யாரோ 2 பேர் 3 பேர் சாப்பாடு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. சரிப்பா, அவங்க கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லாதீங்க, அடுத்த வாட்டி கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு. எனக்கு என்ன உணர்த்தப்பட்டிருக்குன்னா, ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலேருந்து எந்த சூழல்லையும் உன்னை வந்து கட்டுப்படுத்த முடியாது. உன்னுடைய வந்து தீவிரமாக இருக்கும், உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய செயல், இது உலகம் முழுக்க தீவிரமாகும். நான் வந்து வகுப்பு தொடங்கின காலத்துலேருந்து 400 பேர் என்கிட்ட வர்றவங்க 4 பேர் உதவுவாங்க, 400 பேரும் அதை பயனடைவாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அன்னதானம் ஒரு பெரிய தொகை கொடுக்கப்படுது, ஆனால் வேலை நடக்குது, ஆனால் 4 பேர் தான் உதவுறாங்க. என்னட்ட இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்டும் உதவலை. இப்போதான் 100க்கு 100% பணி செய்யறதுக்கான நேரம் ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலேருந்து தொடங்கியிருக்கோம். அதான் அன்னதானம் பண்ணணுங்கிறதுக்காக எல்லா நாள்லையும் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்காது, இருக்கிறத வச்சு பண்ணுவோன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கிடையாது. காசே இல்லைனாலும் இந்த அன்னதானத்தை ஏற்க நம்மளால முடியும். அதுதான் கிரியைங்கிறது, அதுதான் உண்மையான சக்திங்கிறது. ஒரு ஞானி ஒரே ஒரு போதனையை கொடுத்துட்டு போறான், ஒரு தீட்சையை கொடுத்துட்டு போறாங்கிற மாதிரி இந்த உணவு தீட்சையா இருக்கணும். வயிற்றுக்கு தப்பான விஷயங்கள் நடக்கவே கூடாதுங்கிறதுல உறுதியாக வேலை செய்கிறோம். தரம் இல்லாத பொருளை நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அதே பொருளை காக்க வச்சு ஒரு நாள் சமைச்சு உனக்கே நான் சோறா போடுவேன். அது உனக்கு என்ன பண்ணுதுன்னு நீ செக் பண்ணி எனக்கு சொல்லணும். நம்ம ஒரு நாள் வகுப்புன்னு ஒரு வகுப்பு வச்சுருந்தோம். காலையில் 4 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரைக்கும் அந்த வகுப்பு இருக்கும். அந்த ஒரு நாள் வகுப்புக்கு எல்லாமே இந்த சிவகங்கையில் மானாமதுரைக்கு பக்கத்தில் ஒரு பையன் வந்து அவங்க டீமாக வந்து அந்த ஒரு நாள் வகுப்பு ஃபுல்லாக 3 டைமும் சமைச்சு கொடுத்துருவாங்க. நம்ம வகுப்பில் இருக்கிற காலை, மத்தியானம், நைட்டும் சமைச்சு கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் பிளாக் டீ, அந்த சூப்பு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவான். அந்த பையனே ஒரு நாள் வந்து திருவண்ணாமலையில் அன்னதானம் ஹோட்டல்லேருந்து வாங்கிக்கிட்டு இருந்தோம். அவன் வந்து நானே சமைச்சு தரேன்யா, நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவனே வாலண்டியராக வந்தான். வந்து அந்த பையனே வந்து கேட்டபோது அவன் எல்லாமே அங்கே இருக்குது, மதுரையில் வேற அவங்க ஹோட்டல் வச்சுருக்கிறான், இதை எப்படி சாத்தியப்படுத்துவேன்னா, இல்லை நீங்கள் சொல்லுங்க ஐயா, நான் பண்ணிடுறேன். அப்போ அவனுக்கு அன்னைய நாளிலே ஒரு வீடு, கிச்சனோட ஒரு வீடு பார்த்து கொடுங்க அப்படின்னோம். இமீடியட்டாக ஒரு வீடு பார்த்து கொடுத்தாங்க. அவன் பொருளோட அவன் டீமோட வந்து ஷிஃப்ட் ஆகி தினந்தோறும் மளிகை ஜாமான், காய்கறிகள் இதெல்லாம் அவர் வந்து வாங்கிக்குவார். 4 மணிக்கு அவருக்கு ஒரு அமௌண்ட்டு நம்ம வந்து கொடுத்துடணும். அவர் வந்து டீமாக ஒரு 5-6 பேரோட வச்சு அவர் வந்து சமைச்சு அவர் வந்து நமக்கு கொடுத்துருவார். மெனு வந்து நம்ம வந்து திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மெனு வந்து முன்னாடியே செட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருவோம். என்ன கூட்டு, என்ன பொரியல், என்ன செயல்னு. பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை இந்த 3 நாள் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு நாள் வச்ச குழம்பு இன்னொரு நாள் வைக்க மாட்டோம். ஒரு நாள் இருந்த பொரியல் இன்னொரு நாள் இருக்காது. எந்த மெனுலையும் ரெகுலரிஷமாக சாப்பிட்றவங்களுக்கு ரிப்பீட்டடாக இது வந்து இன்னைக்கு சாப்பிட்டதா நாளைக்கு அவங்க சாப்பிட முடியாது. இப்படி தான் அந்த மெனு வந்து ப்ரிப்பரேஷனில் இருக்கும். அப்போ ரெகுலரான இல்லை, பாம் ஆயில் கிடையாது, ஓகே ஆயில் கிடையாது, செக்கில் ஆட்டின
அப்புறம் காய்கறிகளும் முடிஞ்ச அளவுக்கு மருந்து போடாத என்னென்ன காய்கள் அவைலபிளாக கிடைக்குமோ அது கொஞ்சம் வாங்கிக்கோங்க. பாக்கி திருவண்ணாமலையில் லோக்கல்லையே என்ன காய் நல்ல காய் விளையுதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அதையும் ஒப்படைத்தது. இப்போ ரெகுலராக ஒரே அரிசி தான் போடணும். அரிசியை மட்டும் மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் அங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா சாப்பாடு உங்களுக்கு தெரியும் குழஞ்சிரும், இல்லைன்னா சாப்பாடோட சுவை மாறி போயிடும். அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ அவன்கிட்ட ஒரு பிராண்டோட செட் பண்ணிடு. இதுதான் இதை மாறவே கூடாது. இந்த அரிசியோட செயல் மாறாமல் பார்த்துக்கண்ணே. அதே மாதிரி அவன் ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் 4 நாள் செட் பண்ண முடியலை, அதுக்கப்புறம் இப்போ செட் பண்ணிட்டாரு. அதே தான் ஒரு விஷயமா இருக்குது. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயந்தான், நான் வரைக்கும் எதுவும் கேட்டதும் கிடையாது, எதுவும் உங்ககிட்ட இந்த மாதிரி நான் சொன்னதும் கிடையாது. இந்த அன்னதானத்தை எல்லா பேருமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சாப்பிட்றாங்க, அதே நேரத்தில் குவாலிட்டியாக சாப்பிட்றாங்க. திருவண்ணாமலையில் ஒரு நல்ல உணவு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கம்மியான டைமிங்லேயே மக்கள்கிட்டயோ இங்கே இருக்கிற சார்ந்தவங்கள்ட்டே நம்ம அதை காட்டியிருக்கோம். அதை நடைமுறைக்கு படுத்தி கொண்டாந்துருக்கோம். ஓகே ஆயில், ஃபார்ம் ஆயில் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் சமையலில் பயன்படுத்த மாட்டோம். அதே நேரத்தில் தக்காளியை கூட நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு நல்ல தக்காளி இருக்கலாம், இல்லை மிளகு, ஜீரகம், பூண்டு உங்கள் பகுதியில் விளையிறது உங்கள் கையில் கிடைக்கிறத நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய பணியை செய்யணும். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் டெய்லியும் உணவு எந்த சூட்லேயே கொடுக்குறீங்க, அந்த மாதிரி என் கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நாளாவது ஒன்னால ஒரு சாது சாப்பிடணும். அவன் சாப்பிட்ற சாப்பாடு நீ கொடைக்கானலில் இருக்கலாம், ஊட்டியில் இருக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், லண்டனில் இருக்கலாம், எந்த நாட்டில் உலகத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு சாது உன்னால் சாப்பிட்றான், அந்த சாப்பிட்றதுக்கு நீ ஒரு காரணம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இது நீங்கள் சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் 1 கோடி பேர் அன்னதானம் பண்ணுறான். நீங்கள் எந்த அன்னதானத்தை தமிழ்நாட்டிலே ரொம்ப பெருசாக அன்னதானம் பண்ணுற இடம் பழனி மட்டும்தான். பழனிலையும் போய் சாப்பிடு, நம்ம அன்னதானத்துலேயும் சாப்பிடு. திருப்பதிலையும் போய் சாப்பிடு, நம்ம அன்னதானத்துலேயும் சாப்பிடு. நம்ம ஆர்கனைசேஷன்லாம் இல்லை, ஆனால் இது பிரபஞ்சம் ஆர்கனைசேஷனாக ஒரு வேலை பண்ணுது. அதெல்லாமல் ஒரு சாப்பாடுங்கிறது தூய்மையாக கொடுக்கணும், அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் மிக சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது அதோட நோக்கம். அன்னதானங்கிறது யார் வேணாலும் ஏதோ பொருள் வேணாலும் கொடுப்பாங்க, வடித்து கொடுத்து காய்கறியை போட்டு விட்டு இதை அடிச்சு விட்டு போகிற வேலையெல்லாம் நாமக்கிட்ட இருக்காது. இது இப்படி தான் மிக சரியாக கொடுக்கணும். அங்கே ஏழை பணக்காரன், ஜாதி, மதம், மொழி பாகுபாடு, பாலிட்டிக்ஸு, இந்த பிரிவுக்கு இங்கே சாப்பாடு, அந்த பிரிவுக்கு அங்கே சாப்பாடு, என்கிட்ட தியானம் பண்ணுறவங்களுக்கு இங்கே சாப்பாடு, பப்ளிக்கு இங்கே சாப்பாடு, அதெல்லாம் கிடையாது. ஒரே சாப்பாடு. ஆனால் ஒரு சாப்பாடு ஒரு பெரிய ஒரு ராஜா சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்மளோட தயாரிப்பு இருக்கணும். ஒரு நாட்டோட ராஜா நம்ம வீட்டில் சாப்பிட வர்றாருன்னா நம்ம எப்படி விருந்து வைப்போம், நம்ம எப்படி ஓசரிப்போம், நம்ம வீட்டில் இருக்க கல்யாணம், காது குத்து, பிறந்த நாள், அழைப்புதல் எப்படி நீங்கள் மெனக்கடுறீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த அன்னதானத்துக்கு இப்படி தான் செயல்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாஸ்டர்கிட்டே சொல்லியிருக்கிறேன், சரியா இல்லைன்னா நான் உன்னை தூக்க மாட்டேன், பிரபஞ்சம் உன்னை தூக்கி வெளியில் எரிஞ்சிடும். யோசிக்காது. நான் கூட ஒரு சின்ன செயலில் யோசித்து பார்த்துருவேன், பிரபஞ்சத்திலேருந்து நீ அப்படிலாம் பண்ண முடியாது. அதனால ரொம்ப விழிப்போட ரொம்ப கவனத்தோட இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அதுதான் நடக்குது.
இந்த சாய்பாபா நீங்க சொல்லிருங்க, சாய்பாபா இந்த சீரடி, இந்த சமாதி, நாட் சமாதி, இது வந்து சூரியன் ஹாட் நெருப்பா இருக்கிறாரு அங்க. அவர் வந்து வெறும் சமாதியா ஒரு ஒரு உடலோட உட்காரல, அவர் வந்து ஒரு ஹாட் சூரியனா நெருப்பு தன்மையில இருக்கிறார். அப்ப வந்து நீராவி தத்துவத்துல ஒரு ஒரு செயல்ல அவர் இருக்கிறார். அவர் வந்து சூரியன் அந்த மாதிரி இருக்கிறாரு அவர் சமாதிய. அவர் சமாதியே ஒரு நெருப்பு. ஃபயர் எல்லாம் மெயின் வந்து கர்த்தர், அந்த லார்ட் கிருஷ்ணா எல்லாமே இந்த ஃபயர்ல இருந்து ஒரு வெளிச்சத்துல இருந்து வந்தவங்க தான் சொல்லு. நேபாளத்தில் இருந்து வந்த குழந்தைகளுக்கு வெட்டவெளி இருப்பிடத்தில் செப்டம்பர் 3, 2025 மாலை உணவே விருந்தாக உபசரிக்கப்பட்டது. பரத்தில் இருக்கும் ஜோதியா. வெட்டவெளி, சுத்தவெளி, பரவெளி, என் உடலும் உயிரும் பரத்தில் இருக்கும் ஜோதிக்கு சமர்ப்பணம். ஆதிசேஷனே நீர் வாழ்க, உன் படைப்பு வாழ்க, உன் குலம் வாழ்க, எல்லாம் பரத்தில் இருக்கும் ஜோதி. பேரா உருவாக்கப்படுது. நாராயணன், ஆதிசேஷன், பதஞ்சலி, சிவன், பார்வதி, வாழை, ஆதிசக்தி, கர்த்தர், அல்லாஹ் அப்படின்னு பேர் உருவாக்கப்பட்டது. அந்த சுழற்சிக்குள்ள நடக்கிற விஷயத்த அங்கிருந்து அந்த ஒன்றும் இல்லாத தன்மையிலிருந்து எனக்கு ஒரு கலை கிடைக்கப்படுது. உன் தாயோட பாதிப்பு, உன் தந்தையோட பாதிப்பு உனக்கு இருந்தே தீரும். அது எந்த இடத்துலையாவது உனக்கு ரியாக்ட் பண்ணும். அதே மாதிரி ஒரு குருக்கிட்ட உபதேசம் வாங்கினா, தியானம் பண்ணனா, அவன் வந்து டுபாக்கூர் குருவாக இருக்கட்டும், நல்ல குருவாக இருக்கட்டும், இல்லை அவன் பெரிய பில்லி சூனியக்காரனாக இருக்கட்டும், அவன் எவனாக இருந்தாலும் அவன்கிட்டேருந்து நீ வாங்கினா அவனோட பாதிப்பு உனக்கு இருக்கும். ஒன்று இருக்கிறது அழியக்கூடியதாக இருக்குது, ஒன்று இல்லாதது அழிவே இல்லாததாக இருக்குங்கிறான். அப்போ எனக்குள்ளேருந்து அந்த ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து கிடைக்கப்பட்ட கலை என்ன அப்படின்னா, எனக்குள்ளே ஒரு பரிபாலனம் கிடைத்தது. எனக்குள்ளே தியானத்துக்குள்ள என்ன கிடைச்சதுன்னா, என்னையே நான் ஒரு உடலுறவு பண்ணிக்கிற மாதிரி ஒரு தியானம் கிடைச்சிச்சுங்க. உலகம் முழுக்க முதல்ல தோன்றிய கலையே தனக்குள்ளேயே ஒரு உடலுறவு செய்யக்கூடிய கலையை தான் முதல் முறையாக பிரபஞ்சத்தில் தோற்றி வைக்கப்பட்ட மூத்த கலைன்னு சொல்லக்கூடிய அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் முதல் கலை இதுதான். ஒரு ஞானி சொல்றான், என் தீர்ப்பை நானே எழுதி கொண்டேன், என் வழக்கை நானே வாதாடினேன், என் செயலை நானே பாற்றுக்கொண்டேன், நான் என்னையே அறிந்தேன். முதல்ல அடிப்படை வாய்ப்பு எனக்கு என்ன வழங்கப்பட்டுச்சுன்னா, முதல்ல உன்னை உணரு, நீ யார். எல்லாருமே தனக்குள்ள ஒரு குருவா ஆகணும், குருவா மலரணும், இல்லை ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தரை குருவா பார்க்கணும், வணங்குறதுங்கிறது தவறு கிடையாது. ஆனால் குருன்னா என்ன? இவ்வளோ நாள் இருக்க குரு அப்படி என்ற சொல்லாடல்களில் என்ன குருன்னா முதல் விஷயம் என்னன்னா, ஒன்றும் இல்லாதவன், எம்டினஸ்.
ஒன்றுமே இல்லாதவனுக்கு குரு என்று பெயர். இந்த பிரபஞ்சத்தில் குரு என்ற ஒரு சொல்லே இல்லை. அப்படி சொல்லே இல்லாததை ஒன்றுமில்லை என்று சொல்வார்கள். குருவாக இருக்க தகுதியே தலைமை பண்போ. எதற்காக இந்த பிரபஞ்சம் வழங்கப்படுகிறது என்றால் ஒன்றுமில்லை. தனக்காக வாழமாட்டார். இதுவே யாம் பெற்றிருக்கிற அனுபவம். அது இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்துகிறோம். இனி யாரும் வேறு பெயரையோ ஐயா என்ற சொல்லையோ என்னை அழைக்க வேண்டாம். ஒன்றுமில்லாதவன் அப்படி அழைப்பதுதான் சரி. ஆனால் பிரபஞ்ச இசையால் குரு என்று அழைக்கப்படுகிறது. ஒன்றுமில்லாத ஒரு பொருளே சவுண்ட் என்று சொல்வார்கள். இந்த ஒன்றுமில்லாத குரு என்ற ஒரு சப்தத்தை நீ அழைக்க அழைக்க உன்னை உணர இந்த பிரபஞ்சத்தால் ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது. குருவிலேயே பலவித குரு என்று உலகம் முழுக்க மக்களால் அழைக்கப்படுகிறார்கள். அதுபோன்று அழைக்கப்படுகிற குருவில் நானும் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டாலே ஒரு குரு வரும். அது மக்களால் கொடுக்கப்படுவது அல்ல, இந்த பிரபஞ்ச அலைவரிசையால் நிகழப்படுவது. என்னுடைய உண்மை செயலை பிரபஞ்சம் வெளிக்காட்டியிருக்கிறது. மற்றது எல்லாம் என்னுடைய பணி சொல்லும். இன்றே இந்த செயல் துவக்கம். அதை உணர்ந்து உலகம் முழுக்க இருக்கும் குரு போல் நம் குருவும் இருப்பார் என்று கற்பனையில் ஆழ்ந்து விடாதே. மனதை வைத்துக்கொண்டு ஆன்மாவிலிருந்து செயல்பட்ட முன்ஜென்ம தொடர்பால் குரு என்று பட்டம் சூட்டிக்கொண்ட நபர்களில் நான் இல்லை என்பதே ஒன்றுமில்லை என்பதற்கு பொருள். என்னை அழைப்பதற்கு முன்பு நான் ஒரு எம்டினஸ், ஒன்றுமில்லாதவன் என்பதை உணர்ந்தே என்னை அழைக்கவும். குரு என்று உச்சரிக்கவும். குரு என்று உச்சரிக்கும் போது முன்னாடியும் பின்னாடியும் எதையும் சேர்க்காதே. நேரடியாக குரு என்றே உச்சரி. பிரபஞ்ச அலைவரிசையை உணர்வாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. எப்பொழுதும் பொய்க்காது. நிஜத்தை நிஜமாகவே சொல்கிறேன். கண்டறிந்ததை நிஜமாகவே உரைக்கிறேன். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இந்த நாள் வரை ஒரு மனிதனுக்கு எல்லாமாகவும் இரையாக கூட கடவுளாக கூட செயல்படக்கூடியது பீனியல் சுரப்பியும் பிட்யூட்டரி சுரப்பியும். விஞ்ஞானியும் மருத்துவரும் உலகம் முழுக்க கொடிகட்டி பறப்பது அவர்களுடைய பீனியல் பிட்யூட்டரி சுரப்பிகள்தான். ஒரு சாதாரண மனிதன் கடவுள் அந்தஸ்தை பெறுவது, யோகி மகான் என்ற அந்தஸ்தை அடைவது, இதில் பிரதானமான காரணம் இந்த பீனியலும் பிட்யூட்டரியும் தான். ஒரு விஞ்ஞானிக்கும் ஒரு மருத்துவருக்கும் இந்த பீனியல் பிட்யூட்டரி சுரப்புகள் உணர்வற்ற நிலையை கொடுப்பதில்லை. அதனால் அவர்களால் கடவுள் அந்தஸ்தை பெற முடியவில்லை. அந்த கடவுள் என்ற புரிதலையும் அவர்களால் உணர முடியவில்லை. ஒரு மனிதனுக்கு உணர்வற்ற நிலை கிடைப்பது என்பது அதுவே சமாதி என்று பொருள். அந்த உணர்வற்ற நிலை கிடைக்கும் போது இந்த பீனியலும் பிட்யூட்டரியும் மிக சக்தி கொண்டதாக மாறிப்போகிறது. ஒரு ஞானி இந்த பீனியல் பிட்யூட்டரியிலிருந்துதான் அவனுடைய அத்தனை பணிகளையும் செய்கிறான். தன்னுடைய உடலில் இருக்கின்ற உயிரை விடுவது அந்த பீனியல் பிட்யூட்டரி சுரப்பியிலிருந்து தன்னுடைய அலைவரிசையை வெளியே எடுத்துச் செல்கிறான். இந்த பீனியல் பிட்யூட்டரியே உடலுடைய ஒட்டுமொத்தமான இயக்கத்திற்கு தலைவனாக செயல்படுகிறது. இடங்களை பிங்களையே மாற்றுவது, ஹார்மோன்களை சேஞ்ச் செய்வது, உடலுறவிற்கு தயாராவது, இப்படி அனைத்து செயலையும் இந்த பீனியல் பிட்யூட்டரி சுரப்பிகள் செய்கிறது. மனிதனுக்கு கீழ்நிலை மேல்நிலை மனதிலிருந்து செயல்படும் போது அந்த பிட்யூட்டரி பீனியலை முழுவதுமாக இயக்க முடியாமல் போகிறது. மனமற்ற நிலைக்கு மாறும்போது உடல் இருந்தும் உடலற்ற தன்மைக்கு மாற வாய்ப்பிருக்கிறது. அப்பொழுது உணர்வற்ற நிலை அவ்வப்பொழுது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பீனியல் சுரப்பியும் பிட்யூட்டரி சுரப்பியும் தனித்துவமாக வேலை செய்கிறது. ஏலியன்ஸ், பறக்கும் தட்டு, இது எல்லாம் இந்த பீனியல் பிட்யூட்டரி சுரப்பிகளை முழுவதுமாக பயன்படுத்தினால் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிவதற்கு வாய்ப்புகள் உருவாக்கித் தரப்படும். பூமி சுழற்சி, பஞ்சபூத இயக்கம், கோள்கள், நட்சத்திரம், ராசிகள், சந்திரன், சூரியன் அனைத்துடனும் ஒரு ஞானி தொடர்பில் இல்லை. இந்த பீனியல் பிட்யூட்டரி சுரப்பிகள் தொடர்பில் இருக்கிறது. வீடுகளிலோ தெரு ஓரமாக இருக்கும் மரங்களிலோ பைத்தியம் மாதிரி அமர்ந்திருக்கும் ஒரு ஞானி இதை துல்லியமாக இயக்குகிறான், கண்டறிகிறான்.
இதுதான் உண்மைத்தன்மை. நான் கண்ட கடவுள், நான் கண்ட ஞானி அனைத்தும் இந்த பீனியல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பியே. முழுக்க நான் கண்டது. எல்லாருக்கும் ஒரு செயல் சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அதை பகிரணும்னு நினைக்கிறோம். அது ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறதுனால அது ஒரு எமர்ஜென்சியாக அது சொல்லணும் அப்படின்னு நம்ம கருதி தான் இந்த காணொலியை கொடுக்குறோம். நம்மளை பின்பற்ற அத்தனை பேர்த்துக்கும் இது ஒரு கட்டளையாக, இது உண்மையான செயலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை பார்த்து இதுக்குள்ளே இருக்கிற உண்மை தத்துவத்தோட ஒரு செயல்பாடுக்குள்ளே நீங்கள் வரணும், போகணும். இவ்வளோ நாட்களில் ஆன்மா அருங்கோண சக்கரம்ங்கிற தொடங்கப்பட்ட அதிலிருந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற மந்திரம், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தியானம், இதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த நவம்பர் வரும்போது ஒரு 2 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பணி முடிஞ்சு 3வது ஆண்டுகளை நம்ம ஒரு செயல்பாடுகள் செய்ய போகிறோம். எந்த இடத்துக்குள்ள என்னுடைய அனுபவம் இருக்கோ அந்த அனுபவம் மாதிரியே என்னுடைய பின்தொடர்றவங்களும் மாறுறதுக்கு அந்த அலைவரிசை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை நான் உருவாக்குறேன். என்னுடைய அலைவரிசை ஒரு மாதிரியும் நீங்க ஒரு மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை எந்த இடத்துலையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, எந்த இடத்துலையும் தவறா கைட் பண்ணிடக்கூடாது, தவறா வழிகாட்டிடக்கூடாது, தவறான போதனைகளை, தவறான சிந்தனைகளை, தவறான சித்தாந்தத்தை ஒருபொழுதும் இந்த உலகம் முழுக்க நிறைய பேர் பண்ணதை நான் செஞ்சிடக்கூடாது. நான் பல தியானங்களை, பல குருமார்களை, பல புத்தகங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இது சரியா இல்லை, இதெல்லாம் பழசு, இதெல்லாம் எக்ஸ்பீரி ஆனதுன்னு நேரடியாக சொல்லியிருக்கிறேன். அப்போ நாம் இந்த 2 ஆண்டுகளில் பணி செஞ்சது, பார்த்தது எல்லாத்தையுமே அங்கங்கே நம்ம அனுபவத்தில் பார்த்தது தான் உங்ககிட்ட பேசியிருக்கிறோம், பார்க்காததை பேசலை. சக்கராஸை பற்றி பேசியிருக்கோம், குண்டலினி பற்றி பேசியிருக்கோம், நெற்றிக்கண்ணை பற்றி பேசியிருக்கிறோம், உடலோட தத்துவத்தை பேசியிருக்கோம், அத்திரி, அனுசியா, அந்த நீல நிற ஜோதி, பதஞ்சலி, ஆதிசேஷன், காசியை பற்றி, ராமேஸ்வரத்தை பற்றி, கன்னியாகுமரியை பற்றி, பிற கோயில்களை பற்றி, கோவில் தலத்தை பற்றி, ஜீவசமாதியை பற்றி, மரங்களை பற்றி, காடுகளை பற்றி, அருவிகளை பற்றி, நதிகளை பற்றி, திருச்செந்தூர் கடலை பற்றி, கன்னியாகுமரி கடலை பற்றி, ராமேஸ்வரம் கடலை பற்றி, கங்கை நதியை பற்றி, இங்க இருக்கிற டேம்ல இருக்கிற நதியை பற்றி, எல்லா தரவுகளையும் ஆகாயத்தில் இருக்கிறத பற்றி, பிரபஞ்சத்தில் இருக்கிறத பற்றி, அணுக்களை பற்றி, உடல் இரு சுவாசத்தை பற்றி, சந்திரக்கலை, சூரியக்கலை பற்றி, வாழையை பற்றி, ஆதிசக்தியை பற்றி, மனோன்மணியை பற்றி, அண்ணாமலையை பற்றி, நெருப்பை பற்றி, இது எல்லாத்தையுமே நான் எல்லாமே ஒரு அனுபவத்தில் அந்தந்த ஆன் ஸ்பாட்ல இருக்கிற ஒரு செயல் வடிவத்தை பற்றி தீவிரமாக பேசியிருக்கிறேன். வாழை பரமேஸ்வரியை பற்றி ரொம்ப மிக வெவ்வேறு வடிவத்துக்குள்ள, வெவ்வேறு சூழலுக்குள்ள சொல்லியிருக்கிறேன். காளியை பற்றி பேசியிருக்கிறேன், ராமகிருஷ்ணரை பற்றி பேசியிருக்கிறேன், விவேகானந்தரை பற்றி பேசியிருக்கிறேன், மகாவதர் பாபா, ராமகிருஷ்ணர், அடுத்தது முக்கியமாக இருக்கக்கூடிய லாகிரி, யுத்தேஸ்வர்கிரி, யோகானந்தர், இவங்களை பற்றியெல்லாம் ரொம்ப உயர்வாகவும் நல்ல கருத்துக்களையும் அந்த உண்மை தன்மையை, உண்மை செயலை, உண்மை வடிவத்தை, உண்மையோட தத்துவத்தை, உண்மையோட செயல் வடிவத்துக்குள்ள இருந்து அதுக்குள்ளேருந்து ஆழ்ந்து பார்த்து நிதானிச்சு அதுக்குள்ளே எனக்குள்ளே ஏற்பட்டிருக்க அனுபவம், எனக்குள்ளே ஏற்பட்டிருக்க அந்த பரிணாமம், எனக்குள்ளே ஏற்பட்டிருக்க வளர்ச்சி, அதோட நம்பகத்தன்மையோடு அது எப்படி அது காட்டப்பட்டதோ, எப்படி அதை விசுவலேஷன் பண்ணணுமோ, அதை எப்படி கொடுக்கப்படணுமோ, அது எந்த வடிவத்தில் மக்கள்கிட்ட கிடைக்கப்படணுமோ, அது அலைவரிசையாக ஒரு செயல் வடிவமாக கிடைக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் இந்த செயல் வடிவத்தை எல்லாம் பார்த்து பேசியிருக்கிறோம். கன்னியாகுமரி கடலுக்குள்ள இருக்கிற விவேகானந்தருடைய பாறைக்கு பேர் வைக்கணும், கையெழுத்து, இதெல்லாமே சொல்லப்பட்டது. நாகர்கோயிலில் இருக்கிற செயல் பற்றி சொல்லப்பட்டது, ரங்கநாதனை பற்றி சொல்லப்பட்டது, நாராயணனை பற்றி சொல்லப்பட்டது. அதே மாதிரி இருக்கிற
குக்கே சுப்பிரமணியாவை பற்றி சொல்லப்பட்டது, மூகாம்பிகை சொல்லப்பட்டது, சிங்கேரி சாரதா சொல்லப்பட்டது, வைத்திய முறைகளை சொல்லப்பட்டது, பழனி மலைகளை பற்றி சொல்லப்பட்டது, தண்டாயுதபாணி சிலைகளை பற்றி சொல்லப்பட்டது. எனக்கு நெருக்கமாக ரொம்ப பயணிக்கக்கூடிய அருணகிரிநாதர், மாணிக்க வாசகரை பற்றி நான் நிறைய உரைகளில் சொல்லப்பட்டது. இது எல்லாமே என்னுடைய அந்தந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அனுபவம். திருவண்ணாமலை பற்றி நான் பல்வேறுபட்ட விஷயத்தில் அடி அண்ணாமலை, திரு நேர் அண்ணாமலை, திரு ஈசானி ஞானதேசிகர், இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே அனுபவ ரீதியாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் எனக்கு அது எனக்குள்ள நடந்த அனுபவம். இது எதுவுமே மற்றவர்கள் மாதிரி குருமார்கள் மாதிரி சொற்பொழிவாக நான் ஆற்றல. என்னுடைய அனுபவத்துக்கு பிறகுதான், என்னுடைய கொஞ்சம் செயல்பாடுக்கு அப்புறம் தான் ஆன்மா அருங்கோட சக்கரம் யூடியூப் சேனலோ, என்னுடைய சத்சங்கமோ, என்னுடைய வகுப்போ, என்னுடைய பிரயாணங்கள் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. அதுதான் பியூராக கொடுத்துருக்குறேன். இப்போ என்ன அதுக்குள்ளே இருக்கிற செயல்பாடுகள் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன கட்டளை, என்ன செயல்னா, நான் உங்ககிட்ட சொல்கிறது அனைத்தும் இப்போ என்னுடைய அனுபவத்தில் இந்த சத்திய யுகம் அப்படிங்கிறது, இந்த யுகங்கிறது 100% ஒரிஜினாலிட்டியாக பிறந்திருக்கு. களி அழிக்கப்படாமணும். அப்போ அதுக்குள்ள எனக்குள்ள ஒரு பெரிய பரிணாமம், பெரிய வளர்ச்சி நடந்திருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தோட என்னுடைய அனுபவம் படி நான் கொடுத்த தியானத்தை, நான் கொடுத்த புத்தகத்தை, நான் கடந்து வந்த சில செயல்களை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். இதை என்னுடைய 4 மணி தியானத்தை நீங்கள் பண்ண வேண்டாம், 4 மணியோடைய மந்திரத்தை யூஸ் பண்ண வேண்டாம், 1 மணி மத்தியானத்துக்குள்ள தியானத்தை பண்ண வேண்டாம், மந்திரத்தை யூஸ் பண்ண வேண்டாம், இரவு 7 மணி தியானத்தை பண்ண வேண்டாம், அந்த மந்திரத்தை யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது, என்னுடைய புத்தகத்தை நீங்கள் 2-3 புத்தகம் கொடுத்துருக்கிறேன், அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை, அது தேவையும் படாது, அதையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். அப்பொழுது இந்த காலகட்டத்துக்குள்ள, இந்த செயலுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செயலுன்னா, என்னுடைய அனுபவம் படி உங்களுக்கு ஒரு செயலை மட்டும் நான் கொடுக்குறேன். கால வரை இல்லாம எப்போ உனக்கு தேவைப்படுதோ வெறும் வயிற்றோட மௌனமாக நீ அமர்ந்துரு. தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவன் கால வரை இல்லை, நேரம் இந்த நேரத்துக்குள்ளங்கிற நேரம் இல்லை, வெறும் வயிறோடு ஆத்மார்த்தமாக நீ அமர்ந்துரு. நீ பயன்படுத்தக்கூடிய ஒரே மந்திரம் மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர். இதுதான். இதை மட்டும்தான் நீ பயன்படுத்தணும். சுவாசத்தை கவனிங்கிறதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டு மௌனமா உட்காந்துரு. சுவாசத்தை கவனிக்கிறது, நெற்றி போட்ட கவனிக்கிறது, வேற எந்த இடத்தையும் நான் உனக்கு கொடுக்கல, சஜஷன் பண்ணல. 4 மணி, 1 மணி, 7 மணி இதெல்லாம் நான் சஜஷன் பண்ணல. இந்த காலகட்டத்தில் என்னுடைய பியூர் அலைவரிசை இத மனமற்றவன், உடலற்றவன், உணர்வற்றவன் அந்த செயல் இருக்குல்ல, அதை நான் திருத்தமா கொடுத்துருக்குறாங்க. அவங்க எப்படின்னா, மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை உச்சரிக்கும் போது ஒரு ஸ்டேஜில் இந்த காலத்தோடைய பிரசன்ஸ்ல, இப்ப இந்த சூழல்ல நான் என்ன பிரசன்ஸ்ல இருக்கிறேனோ, நான் என்ன வடிவத்தில் இருக்கிறேனோ, என்ன அலைவரிசையில் இருக்கிறேனோ, அதே அலைவரிசையா உனக்குள்ள செலுத்தப்படும். அதே அலைவரிசையோட நீ பயணம் பண்ணுவ. மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர், மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர், மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர், மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர். அப்போ ஒரு தியானம் பழகிறவனுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன கற்றுக்கணும்னா, உனக்குள்ள உடல்ல என்னைக்கு ஒரு மாற்றம் அடையுதோ அன்னைக்கு நீ ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவ. எல்லா மாணவர்களுடைய அந்த செயல்பாட்டில் தான் இந்த இடம் ஒரு உணவு கூடமாக மாறுது. அந்த இடம் ஒரு மக்கள் நின்று சாப்பிட்றதுக்கான ஒரு மண்டபமாக மாறுது. எங்களை மாதிரி குரு என்ன செய்யறான்னா, மக்களையே அதிகாரிகளாக மாத்துறோம். மக்களையே எப்படி செய்யறோம்னா, மக்கள் பணி செய்யணும். நீயே உன்னை நீ சுழற்சியாக இயக்கிக் கொள்ள வேண்டும். நீயே உன்னை பார்த்து கொள்ள வேண்டும். நீயே உன் குடும்பம்னு இருந்தல்ல, அந்த குடும்பத்தை விட்டு இப்படி அகண்டு வந்து குருவை பார்க்கும்போது இந்த உலகம்தான் உன் குடும்பம்னு தெரியும். ஒரு குருவானவர் என்னன்னா, மனம் இல்லாதனால ஒரு பசியில் இருக்கிற மக்களையும்
பசியை ஆத்துறதுக்கு இன்னொரு மக்களையும் 2 பேர்த்தையும் ஒரு இணைப்பா 2 பக்கமும் ஒரு கரையா இருந்து நான் இணைக்கிறேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி இடம் சாதாரண ஒரு இடமா நம்ம வந்து கருதிட வேண்டாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க உங்க மனம் நிக்கணும்னா வெறும் தியானத்தால மட்டும் நிக்காது. மனம் நின்று ஒருத்தர் ஒரு தோட்டி வைக்கிறார்ல, அந்த பணிக்குள்ள நீங்கள் நிக்கணும். இதுக்குள்ள ஆசிரமம் கிடையாது. இது சாமியார்கள் தங்கறதுக்கு சாமியார் மடம் மாதிரி நீங்க நினைச்சிடாதீங்க. அது மாதிரி கிடையாது. மற்ற ஆசிரமங்கள் மாதிரி இது இருக்காது. மற்ற விஷயம் மாதிரி இது இருக்கவே இருக்காது. இது யாரும், இது எல்லாத்தோடையதான் இருக்கும். இது உன்னோடையதான் இருக்கும். எப்பயும் உன்னோடையதான் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இது இருக்கும். இறைவன் இல்லாத போது, இறைவனை பார்க்காத போது நீ ஞானம் அடைகிற பத்தியா, அதுதான் பெரிய ஞானம்னு சொல்லிட்டாங்க. இந்த இடம் நிச்சயமா ஒரு பெரிய ஒரு நோயோட இருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவ கூடாரமா இந்த இடம் இருக்கும். முழுசா வேலை முடியறதுக்கு முன்னாடி தொடங்கி வச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நாம இந்த இடத்துக்குள்ளேயே இங்க உட்காந்து இந்த ஊருக்குள்ளேயே பணி செய்யறவன் இல்லை. இந்த இடம் எம்டினஸ் ஆன இந்த ஹால் இருக்குல்ல, இதே ஹால் உனக்குள்ள இருக்கு. நீ யாருன்னு, உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிற தன்னை உணர்றதுக்கான தேடுதல் உள்ளவனுக்கும் இந்த மரணத்துக்குரிய புரிதல் ஏற்படுறவனுக்கும் இந்த இடமா தான் இருக்கும்.
நவம்பர் 4 ரொம்ப முக்கியமான ஒரு தினம். என்னுடைய அலைவரிசை பிரபஞ்சத்தால் அனுமதிக்கப்பட்டு நவம்பர் 3 நவம்பர் 4ஆம் தேதி நம்ம இந்த பணியை வேலை செய்யறதுக்காக துவங்கணும். அதுக்கு அனுமதி பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்டது. முதல் பாதி பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்டு, இரண்டாவது பாதி பிரயாணத்துக்குள்ளேயே நம்ம இந்த அனுபவத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த நாளில் எண்ணெய் தேடுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் மாணவர்கள் நம்மளுடைய காணொளியை கேட்டு அதையே அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ளே ஒரு விசாரணை பண்ணி அதவே எழுதி அவங்க அதை ஒரு பாடமாக ஒரு புக்காக அவங்களுக்குள்ளேயே தயார் பண்ணி அதை அவங்க உலகத்துக்கு சப்மிட் பண்ண போகிறாங்க. ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும். எட்டுக்குள்ளே எல்லாம் அடக்கம். அதற்கு விளக்கம்: இந்த மாற்றத்திற்கு அமர்ந்திருப்பவன் நிஷ்டை, அமர்ந்தே இருப்பவன், எப்பொழுதும் எழுந்தே செல்லாதவன், எழுந்து போக முடியாதவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன், விழிப்பவனும் இல்லை, உறங்குபவனும் இல்லை, ஒன்றுமில்லாதவன், ஒன்றுமே இல்லாதவன், எம்டினஸ், காலி பாத்திரம். இது ஒரு பேரனுபவம். எட்டுக்குள்ளெல்லாம் அடக்கம். அதுவே இந்த கைலாயம். ஒவ்வொரு தியானம் செய்பவர்களும், ஆண்கள் தன்னுடைய நாத விந்தை, பெண்கள் தன்னுடைய சுரோனிதத்தை நமச்சிவாயமாக மாற்ற வேண்டும். அதை மாற்றி தலையின் உச்சிக்கு கொண்டு வர வேண்டும். உச்சியில் நிலைநிறுத்த வேண்டும். அப்போது ஆகாயத்திலிருந்து ஒரு வெள்ளை அணுக்கள் அந்த தலை உச்சியோடு ஐக்கியமாகும். தியானம் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் தியானத்தால் கிடைக்கிற பலன். ஒவ்வொரு தனி மனிதனும் தான் இழந்த ஞாபக சக்தியை பெறுவது. இதற்குதான் தியானம் செய்கிறோம். இதுதான் தன்னை உணர்தல், வீடு பேறு அடைதல், ஒன்றோடு ஒன்று ஐக்கியமாவது, ஏதுமற்று போவது, நானே அதுவாக இருக்கிறேன் என்பதற்கெல்லாம் வடிவம். ஆனால் உச்சியில் இந்த வெள்ளை அணுக்கள் ஐக்கியமானால் அவனுடைய மூளைக்கு மரணமில்லை என்று பெயர். சாகாத மூளை பெற்றிருக்கிறான் என்று பெயர். இந்த சாகாத மூளைக்காரன் அமர்ந்த இடத்திலிருந்து தன்னுடைய அலைவரிசையை பரப்பிக்கொண்டே இருப்பான். அதற்கு காரணம், ஆகாயத்திலிருந்து வெள்ளை அணுத்துகள்கள் மலை போல் அவன் தலையில் பொழிந்து கொண்டிருக்கும். இதுதான் நமச்சிவாயம் என்று சொல்வார்கள். நமச்சிவாயம் என்றால் உயிர்த்துளி. உயிர்த்துளியாகவே வெள்ளை அணுகள் அவர் தலையில் கொட்டிக்கொண்டிருக்கும். இதுதான் கைலாய மலையில் நிகழ்கிறது. இதுபோல எங்கு அனுபவம் இருந்தாலும் அந்த இடத்தில் இதே போன்ற ஒரு வடிவத்தை உங்களால் காண முடியும். சிவலிங்கத்தை கொட்டும் அருவியில் வைப்பதற்கு இதுவே காரணம். சிவலிங்கத்தின் மீது பூக்கள் போடுவதோ, பால் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்வதோ மரபுகளோ கலாச்சாரமோ கிடையாது. மூட நம்பிக்கையும் இல்லை. ஒருவனுக்கு மட்டும் வானத்திலிருந்து உயிர்த்துளிகளே மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. வெள்ளி கம்பிகள் போல், வெள்ளி நட்சத்திரம் போல். அவன் மட்டும் அந்த வெள்ளி கம்பி உயிர்த்துளியில் நனைந்து கொண்டிருக்கிறான். வேறு யாராலும் அதற்குள் நனைய முடியாது. அப்படி நனைபவனை ஆராதிப்பதற்கும் சரணாகதி அடைவதற்கும் இந்த வழிபாட்டு முறைகள் தோன்றப்பட்டது. பனிலிங்கம், ஹரித்துவார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத், இது எல்லாம் இந்த 8வது வடிவத்தையே குறிக்கிறது. இதுபோல் நூற்றுக்கணக்கான இடங்கள் உலகில் உள்ளது. பெயர் குறிப்பிட முடியவில்லை. என்னுடைய பயணத்திலேயே விரிவாக அந்த இடத்தையெல்லாம் நானே சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். தியானத்தில் ஒரு சாதகன் நாதவிந்தை நமச்சிவாயமாக மாற்றியவனுக்கு வானத்திலிருந்து நமச்சிவாயமாகவே மழை பொழிந்து கொண்டிருக்கும். ஒரு மரத்திலிருந்து இலை உதிர்வது போல், தலையிலிருந்து ஒரு முடி உதிர்வது போல் இந்த உயிர் சக்தி உதிர்ந்து கொண்டே இருக்கும். 7 ஒளி நிலையை கடந்தவன் 8லே இந்த மழை துளியை அனுபவிக்கிறான். இந்த ஒரு அனுபவத்தை கதிர்காமம், களனி, அந்த இடங்களில் யாம் கண்டோம். இலங்கை முழுக்க ஒரு பிரபஞ்சத்துடைய பெரும் தொடர்பு இருக்கிறது. லங்கை என்றுதான் அழைப்பார்கள். லங்கை ஒரு லங்கோடு கட்டிய துறவிகள் வசிக்கும் தேசம் என்று பெயர். லங்கோடு அணியாதவர்களை இந்த மண் வாழவிடாது. லங்கோடு கட்டியவர்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய நகரம்தான் இலங்கை. தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், கோவணம் கட்டாதவன் இங்கு குடியிருக்க முடியாது. கோவணத்து ஆண்டிகள் குடியிருக்கும் நகரம் இலங்கை. ராஜாக்களும் சிப்பாய்களும் வாழுகிற நகரம் அல்ல இது. மீண்டும் ராஜாவாக வாழ முயற்சி செய்தால் இலங்கை பற்றி எரியும். இது ராஜா தேசம் அல்ல. இது ராஜ்யத்திற்கான தேசமும் அல்ல. இது ஞான தேசம். ஞானம் எளிதாக கிடைத்துவிடும். ஞான பூமி என்று அழைப்பார்கள். சீனா, திபெத், இலங்கை, கம்போடியா இதெல்லாம் ஒரே தாய்நாடுகள். இந்தியா, இலங்கை சகோதரத்துவம் உள்ள நாடுகள்.
லங்கை என்ற இலங்கையில் மக்கள் இதை அனுபவிக்க முடியவில்லை. காலத்தின் கணக்கு அவர்களின் கணக்கு. அதனால் இந்த ஞான பூமி இரத்த பூமியாகவும் கலவரம் நிறைந்த பகுதியாகவும் கேளிக்கை விடுதி கொண்டாட்டங்கள் நிறைந்ததாக மாறி போய்விட்டது. இதை நிச்சயமாக பிரபஞ்சத்துடைய ஒரு மையம் என்றுதான் லங்கை என்ற இலங்கையையும் இங்கிருக்கும் பல இடங்களையும் குறிப்பிடலாம். அதில் முக்கியமான இடம் கதிர்காமம். இதை படித்துவிட்டோ இதை குரலாக கேட்டுவிட்டோ இலங்கையில் வந்து தியானம் செய்து சாதித்து விடலாம் என்று யாரும் கற்பனையில் ஆழ்ந்து போகாதீர்கள். உயர்ந்த தியானத்தை பெற்றவனால் மட்டுமே இந்த லங்கை என்ற இலங்கைக்கு பிரபஞ்சத்தால் அழைக்கப்படும். செயற்கையால் அல்ல, இயற்கையால். புத்தர் தோன்றும் முன்பே இந்த லங்கை என்ற இலங்கை பெரும் சக்தியாக இருந்தது. புத்தர் போதி மரத்தில் ஞானத்தை பெற்றுவிட்டு அதற்கு பின்புதான் இந்த லங்கை என்ற இலங்கைக்கு பயணத்தை மேற்கொண்டார். அப்பொழுது அவருக்கு அந்த மழையில் நனையக்கூடிய காட்சி, அந்த 8க்குள் ஐக்கியமாகும் காட்சியும் அரங்கேறியது. அதேபோல்தான் யாமும் ஒரு அனுபவத்தை பெற்றுவிட்டு இங்கு வரவைக்கப்பட்டோம். அந்த மழை துளிகளில் நனையவோ அந்த 8ஓடு கலக்கவோ ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதுவே என்னுடைய மாணவர்களுக்கும் என்னை பின்பற்றும் பொதுமக்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தால் நான் கூற விரும்புகிறேன். மாறாமல் இருப்பது மனிதன். மாறிக்கொண்டே இருப்பது தியானம். மாறிக்கொண்டே இருக்கும் தியானம் ஒரே வடிவத்தில் செயல்படும். மாறாத மனிதன் மனதால் பல வடிவத்தில் செயல்படுவான். இதை சாட்சியாக தியானம் செய்கிறவர்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். நம் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய குரு என்ற பெயருக்கு விடுதலை அளித்து என்னுடைய அனுபவத்தையே பெயராகச் சூட்டுகிறேன். இது பெயரல்ல, அனுபவம். ஆகாயத்தில் ஒரு நாகலிங்க மரம் இருக்கிறது. அந்த நாகலிங்க மரத்தில் தான் ஒருத்தர் அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்தே இந்த வெள்ளை அணுக்கள் மழைத்துளி கிடைக்கிறது. அதுதான் கையில் முடியும். பார்த்தவன், கேட்டவன், உணர்ந்தவன் என்ற முறையில் நான் சொல்லவில்லை. அதோடு கலந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன், கலப்படமில்லாமல். வெள்ளை மழைத்துளியில் உலகத்தை நனைக்க இலங்கையிலிருந்து புறப்பட்டிருக்கிறேன். இந்த பயணம், இது ஒரு முடிவில்லாத பயணம்.
இந்த மாதிரி ஒரு கம்பு எனக்கு மலேசியாவில் கிடைக்கும் போது, அந்த நம்ம ஊர்ல இருக்கிறோம், நம்ம ஊர்ல இந்த மாதிரி எத்தனை நகரங்கள்ல எத்தனை மலைத்தொடர்களுக்கு நான் போயிருப்பேன். ரொம்ப நீங்கெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத டீப்பஸ்ட் மலைத்தொடருக்கெல்லாம் நான் போயிருக்கேன், குகைகளுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ அங்கெல்லாம் அமானுஷ்யத்தோட உச்சம், இறையோடைய நிறைய உச்சம், அதெல்லாம் நான் பேசவே இல்லை. ஏன்னா பேசுனா அதுல ஆசை நிறைய வந்துடும். ஓ, கடவுள் தத்துவத்துல இப்படி இருக்குமா இருக்கு, சித்தர்கள் சக்தியெல்லாம் இப்படி இருக்குமா இருக்குன்னு நிறைய மக்கள் நினைச்சிருவாங்கன்னா அதெல்லாம் நம்ம பேசுறதே கிடையாது, அதெல்லாம் தவிர்த்தரும். அப்ப இந்த மாதிரி எவ்வளோ மலைத்தொடர்கள்ல எனக்கு எந்த பொருளும் கிடைச்சதில்லை. ஆனா இது மலேசியாவில் இந்த பொருள் கிடைக்கும் போது, இந்த கம்பை வைக்கும் போது இந்த கம்பை எடுத்துக்க சொன்னிச்சு. இந்த கம்பை எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த கம்பை எடுக்கும்போது என்ன சொன்னிச்சுன்னா, இது காரணமாக தான் எடுக்க சொல்கிறேன், இந்த கம்பை நீ எவ்வளோ நாள் வச்சிருக்கணுமோ வச்சுக்க, எங்கே கொண்டு போய் கடைசியாக வைக்கணுமோ அதையும் நான் சொல்லிடுறேன்னு சொல்லிச்சு, இடத்தையும். அப்போ கொடுக்கும்போதே என்ன சொன்னிச்சுன்னா அதுக்கு முடிவையும் அது சொன்னிச்சு. இது முடிவு எப்போ, இது எங்கே கொண்டு வைக்கணுமோ அங்கே வச்சிடு. அப்போ இது ஏன் உன் கையிலன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இனி இது வச்சுக்க, இது இந்த இடத்துல இந்த சூழல்ல நீங்க இந்த அன்னதானம் கூடம் இந்த விஷயம் இங்க இருக்கிற தொடங்கப்பட்டது எல்லாமே இந்த பிரபஞ்சத்திலிருந்து நான் மீண்டும் பழைய முறை உங்ககிட்ட சொன்னதுதான். ஒரு அனுபவத்திலிருந்து ஒருத்தர் அனுபவம் பெறும்போது இந்த மாதிரி விஷயம் அது நடக்கும். அந்த மாதிரி தான். நாம எதுவும் அதிசயமும் பண்ணல, வேற எதுவும் எந்த சூழலையும் கிரியேட் ஆகல. இது இயற்கையா இது கிரியேட் ஆனது.
இந்த இடமும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த இடம் எப்படி இருந்துச்சு, எப்படி வரப்பட்டுச்சு. அப்ப நமக்குள்ள என்னன்னா, இந்த இடம் இப்படி இருந்த இடம் இப்படி மாறி இருக்கிறதுக்கு காரணம் பிறருக்கு ஒரு நன்மை செய்யறதுக்காக தான் இந்த இடமே மாறி நிற்குது. அப்ப இந்த இடத்த நீங்க இன்னும் புனிதமாக்கி வர்ற மக்களுக்கு நம்ம உணவளிக்கிறது தான் வேலை. அதை ரொம்ப தூய்மையா, அதை ஒரு உண்மையா, அது ஆத்மார்த்தமா செய்யணும். இங்க கிடைக்கிற உணவுல இருந்து ஒருத்தருக்கு சாப விமோச்சனம் பெறுவாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒருத்தருடைய நீண்ட நாள் நாகதோஷம், பெரிய தோஷத்துல, பித்திருக்கள் தோஷம், பிள்ளைகளுடைய தோஷத்துல தவிக்கிறவங்களுக்கு இந்த உணவு அருந்த 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 அவங்க ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அது இயல்பா உருவாக்கி கொடுக்கும். அதுதான் இதுக்குள்ள இருக்கிற வடிவமா நான் நினைக்கிறேன். நீங்க இது நம்மளால தோற்றப்பட்டதாகவோ நம்மளால அது நடக்கிறதாகவோ அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. இது பிரபஞ்சத்தால தோற்றி வைக்கப்பட்டது, பிரபஞ்சத்தால நடக்குது. அப்ப உங்களுடைய பணி என்னன்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ரோலா இருக்க போகுது. ஒரு கையில உங்க ஃபேமிலி, உங்க வாழ்க்கை, இன்னொரு கையில இதை பிடிச்சிக்கங்க. இது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பலமாகவும் ஒரு நல்ல வடிவமாகவும் இது இருக்கும் அப்படிங்கிறதுல நான் உறுதியா சொல்றேன். திங்கட்கிழமை நம்ம ஒரு வாரத்துக்கு காலை 8 லேருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஃபுல் டே உணவு கொடுக்க போறோம். அப்ப இந்த உணவுல இன்ன வரைக்கும் உங்க நினைவு தெரிஞ்ச நாள்ல திருவண்ணாமலை தீபத்துல இந்த மாதிரி யாரும் உணவு கொடுத்துருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான உணவை நாம தயாரிச்சு கொடுக்கணும். அதே நேரத்துல உணவுல எந்த கலப்படமும் இல்லாம நல்ல உணவை, அந்த வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், தக்காளி சாதங்கிற மாதிரினா அதுக்குள்ளேயே இன்னும் என்ன பெட்டர்மெண்ட் பண்ண முடியும், அதை இன்னும் எப்படி குவாலிட்டியா கொடுக்க முடியும், அதை மக்கள்கிட்ட எப்படி கரெக்டா கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்னு நீங்க பார்க்கணும். என்னென்ன மாதிரி சாப்பாடு கொடுக்க போகிறோம், டெய்லியும் ஒரு ஸ்வீட்டு கொடுக்கணும். முதல் நாள் கொடுக்கும்போது பாயாசம் கொடுப்போம். அடுத்த நாள் என்னென்ன ஸ்வீட் கொடுக்க போகிறோங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். வெரைட்டி ரைஸு கும்பலில் கோயந்தா போடுற மாதிரி அன்னதானமாக இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய கும்பலாக இருந்தாலும் அது அருப்பிரசாதமாக கொடுக்கணும். இது நம்மளுடைய பிரபஞ்சத்துடைய கட்டளை. எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இறங்கி இந்த வேலையை செய்யணும். நீ உங்கள் மாணவர்களையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அதே மாதிரி இங்கே யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா காலையில் 8 லேருந்து நைட் 8 மணினால நம்ம மாணவர்களே யார் வந்தாலும் பாகுபாடு இல்லாமல் 10 பேரா 5 பேரா பிரித்து அவங்கவுங்கள உணவு கொடுக்க வைங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். இது ஒரு உணவு திருவிழா மாதிரி, ஒரு ஜீவகாருண்யத்தையே ஒரு திருவிழாவாக நம்ம பண்ணணும். இந்த தீப திருநாள் வெறும் தீப திருநாள் இல்லை, ஒரு ஞான மார்க்கத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வடிவமாகவும், அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வடிவத்தை ஒரு மாணவர்களாக, ஒரு மாணவர் சக்திகள் தியானம் பண்ணுறவங்க நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. இன்ன வரைக்கும் ஆசிரமங்கள், நம்ம ட்ரஸ்ட்டு இதெல்லாம் பல்வேறுபட்ட விதங்களில் குளறுபடியும் வேறு விஷயங்கள் நிறைய ஆசிரமங்கள், நிறைய ட்ரஸ்ட்டுகள்லாம் நடந்திருக்கு. ஆனால் உண்மையாக தியானம் பண்ணுறவன் ஒரு மாணவ சக்தி நிச்சயமாக அதை நல்ல முறையில் பயன்படுத்துவாங்க, அதை நேர்மையோடு பயன்படுத்துவாங்க, தூய்மையோடு பயன்படுத்துவாங்க. நல்ல தியானம் பண்ணுறவன் திருட மாட்டான். நல்ல தியானம் பண்ணுறவன் பிறருக்கு உதவுறதுக்கு முன் வருவான். அவனுடைய அர்ப்பணிப்பு எப்படியாப்பட்டதா இருக்குங்கிறத இந்த உணவு கொடுக்கிற திருவிழாவே ஒரு சாட்சியா இருக்கணும். எந்த பாகுபாடு இல்லாம ஏழைய ஒரு ஞானி மாதிரி பார்த்து உணவு கொடுக்கணும். வர்றவன் ஏழை அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு ஞானியே சாப்பிட போறான், அப்ப நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஆறி போய் நொந்த சாதத்தை கொடுக்காதீங்க. கிரிவலம் சுற்றி அவன் நொந்து போய் வர்றவன்ட்ட சுட சுட சாதம் கொடுக்கணும். அது முறையா கொடுக்கணும். அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். நான் எப்பயுமே சொல்றது, ரொம்ப ரசித்து இரவு பகல் பாராம நான் உழைச்சதுக்கு முக்கியமான காரணம், எனக்கு பிரபஞ்சம் ஒரு ஆணையிட்டுச்சுன்னா என்னுடைய உடல்ல இருக்கிற உசுரை கூட எடுத்து வெளியில வச்சிருவேன். அப்படி எல்லை இல்லாம வேலை செய்வேன். அப்ப இந்த பிரபஞ்சம் எனக்குள்ள மலேசியாவில் இருக்கும்போதே
அங்க சொன்னது கோலாலம்பூர்ல இருக்கும்போது சொன்னது, திருவண்ணாமலையில இந்த ஒரு வாரம் உணவு மிகச்சிறந்த முறையில கொடுக்கணும். அதனாலதான் உணவுக்கே தந்தையா இருக்கக்கூடிய ராமலிங்கத்துக்கிட்ட இருந்து போயிட்டு தான் வடலூர்ல இருந்து இங்க வர்றேன். ஞானத்துக்கு தந்தை பதஞ்சலி, உணவுக்கு தந்தை ராமலிங்க சுவாமிகள். அப்ப நாம அந்த ராமலிங்க சுவாமிகள் பேரையும் காப்பாத்துற மாதிரி இருக்கணும் இந்த உணவு அப்படிங்கறத நீங்க எல்லாம் கவனத்தோட நம்ம திருவண்ணாமலை மண்ணுக்கே இது ஒரு பெருமையா நீங்க சேர்க்கணும். அப்ப நம்ம மாணவர்களுக்கு, வெட்டவெளி இருப்பிடம் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு உயர்ந்த பேரும் உயர்ந்த மரியாதையும் ஏற்படுத்துற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அதை செய்யணும். உங்களுடைய அர்ப்பணிப்பு இதில் இருக்கணும். மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர் இந்த கைலாயத்திற்கு என் உடலும் உயிரும் சமர்ப்பணம். எல்லாம் கைலாயம், எல்லாம் கைலாயம், எல்லாம் கைலாயம், எல்லாம் கைலாயம். உள்ளமும் தானும் உடனே இருக்கணும். உள்ளமான் தன் உருவறியாதே எண்ணாயிரத்தாண்டு லோகம் இருக்கும் கண்ணாரம். அதே நேரத்துல இந்த தட்டு தான், பாக்கு தட்டு தான் நம்ம கொடுக்க போறோம். அந்த தட்டு நம்ம யாரெல்லாம் ஒரு 6-7 பேர் இந்த தெருவில் இருக்கிறவங்க வீடுக்கு யாரும் பாதிப்பு வரக்கூடாது. மக்கள் சாப்பிட்டு அங்கங்கே போட்டு போயிடுவாங்க. அதை மாநகராட்சியோட நம்ம சேர்ந்து பேசி ஒரு நல்ல டைப்போட இந்த தட்டுகள்லாம் நம்ம போய் பொறுக்கிடணும். உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, நானே களத்தில் இறங்கி பொறுக்குகிறேன். அதை நாமளும் எடுத்துக்கிடுவோம்.
Namah Shivaya. Hare 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 Boom Hare Hare Boom Boom Hare Shiva Shambho. Hare Hare Boom Hare Hare Boom Boom Hare Shiva Shambho. Kailash ki Raja Shiva Bole Bam 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 Bolena. Kailash ki Raja Shiva Bole Bam 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 Bolena. Hare 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 Boom Hare Hare Boom Boom Hare Shiva Shambho. Hare Hare Boom Hare Hare Boom Boom Hare Shiva Shambho. Kailash ki Raja Shiva Bole Bam 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 Bolena. Kailash ki Raja Shiva Bole Bam 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 Bolena. Shiva Shiva Namo. Shiva Namo. Namah Shivaya. Om Namah Shivaya. Hare Hare Boom Hare Hare Boom Boom Hare Shiva Shambho. Hare Hare Boom Hare Hare Boom Boom Hare Shiva Shambho. Kailash ki Raja Shiva Bole Bam 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 Bolena. Kailash ki Raja Shiva Bole Bam 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 Bolena. Hare Hare Boom Hare Hare Boom Boom Hare Shiva Shambho. Hare Hare Boom Hare Hare Boom Boom Hare Shiva Shambho. Kailash ki Raja Shiva Bole Bam 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 Bolena. Kailash ki Raja Shiva Bole Bam 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 Bolena. Kailash ki Raja Shiva Bole Bam Bam ஒரு மாணவருடைய சேர்க்கை ஒரு பெரும் புரட்சியையும் பெரும் நல்ல செயலையும் இந்த உலகத்துக்கு முன்னுதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் மாறும். ஒரு மாணவர்களுடைய புரட்சி, ஒரு மாணவர்களுடைய செயல். மாணவர்கள் என்பது 22 வயசு 25 வயது ஆட்கள் அல்ல. 70 வயதில் இருக்கிறவங்க கூட தியானம் யார் கற்றுக்க வர்றாங்களோ, தியானத்தை யார் தேடுறாங்களோ, உண்மையான குருவோட யார் இருக்காங்களோ அவங்க மாணவர் தான். அதனால மாணவருங்கிறதுக்கு வயது இல்லை. அந்த மாணவர்களுடைய அந்த அற்புதமான செயல்ல பெரும் வடிவத்துல நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல செயலும் நல்ல ஒரு பெரிய ஒரு 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 மாற்றத்தை நம்ம சந்திக்கிறதுக்கு, ஒரு பெரிய பிரயாணத்தை நம்ம மேற்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பா உருவாகிருக்கு. அதுதான் இந்த தொடர் அன்னதானம் 8 நாள்ல மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து மிக ஒரு வலிமையான விஷயத்தை கொடுத்து உணவு எப்பொழுதும் கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை எல்லா மாணவர்களும் செஞ்சுக்கிட்டே வர்றீங்க, செய்றீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தியானத்தில் இருக்கிறதுனால நான் நன்றி சொல்ல முடியாது. இது ஒரு நல்ல அலைவரிசையா மாறும். இந்த மாணவர்கள் சக்தி இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தையும் மிகப்பெரிய புரட்சியையும் செய்யும் அப்படிங்கிறது நான் தியானத்துக்குள்ள இருந்து ஒரு சிறு வடிவத்தை பெற்ற இடம் இந்த பாவநாசம் நதி. பாவநாசம் இங்க கலியாணி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அகத்தியர் பால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொதிகை மலையை உள்ளடக்கிய இந்த இடம். இந்த இடம் எனக்கு ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்திலிருந்து உங்களை நினைவு கூர்ந்து நம்மளுடைய கைலாய யூடியூப் சேனல்ல பார்க்குற அத்தனை பேருக்கும் சரி, என்னை பின்தொடர்ற மாணவர்களுக்கும் சரி,
இந்த உணவு திருவிழா என்பது வெறும் திருவிழா இல்லை, இந்த உலகத்துக்கே ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சத்தால ஏற்பட போது, இந்த பிரபஞ்சத்துல பெரிய மாற்றம் ஏற்பட போது, அது மக்களுக்கே நன்மை கிடைக்க போது. ஒரு அரசாங்கத்தால தான் மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு, ஆனா சக மக்களே மக்கள் நல்லது செய்ய போறாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கு. இனிவரும் நாட்கள்ல இதே மாதிரி இன்னும் நிறைய செயல்கள் நடக்கும். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல வடிவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய புரட்சியை செய்வோம். நீங்கள் அத்தனை பேரும் பணி செய்ததுக்கு மிக மிக ஒரு நல்ல வடிவமாக, ஒரு நல்ல செயலாக எல்லாம் அல்ல அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வழியையும் ஒரு செயலையும் உருவாக்கி கொடுக்கும். இந்த யூடியூப்ல எடிட் பண்றது, இந்த விஷுவல் போடுறது ரொம்ப கஷ்டம். ஜெர்மன்ல ஒரு பொண்ணு, அவ வீடு, அவளுக்கு ஒரு வேலை, எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்றான். அப்ப இந்தியாவில் நான் பேசுறேன், எடிட்டிங் ஜெர்மன்ல நடக்குது. அப்ப அதெல்லாம் ஒரு பிரபஞ்சத்தோடைய வடிவமோ செயலோ இல்லைன்னா செஞ்சிட முடியாது. பிரபஞ்சத்தோடைய செயல் வடிவத்திலிருந்து தான் பண்றோம். அதுக்கு டெவலப்பா, அதுக்கு தனியா கிரியேட்டிவிட்டியா, அதுக்கு தனியா டீமா, அதெல்லாம் இல்லை. அதுக்காக அதுவே அது ஒரு வேலையை செஞ்சுக்குது.